First Peter chapter 2 verse 6 to 8. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் வீழருக்கு ஏதுவான கன்மலையாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். இந்த 3 வசனத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் இதுல மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மெசேஜ் என்ன என்று சொன்னா, கண்மலை அல்லது கல். கண்மலை அல்லது கல். அந்த கல் சியோனில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? சியோனில வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பேற்பட்ட கல் என்று சொன்னா, அந்த கல் விலையேறப்பட்ட கல், அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட கல். எப்படிப்பட்ட கல்? தெரிந்து கொள்ளப்பட்ட கல், அடுத்து விலையேறப்பட்ட ஒரு கல். இந்த கல் மூலைக்கல். இந்த கல்லை தான் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்லானது சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் கற்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கல் எப்படி விலையேற பெற்றதா இருக்கும்? கல் எப்படி விலையேற பெற்றதா இருக்கும்? எனக்கு நிறைய கற்கள் இருக்கிறது. நிறைய கற்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் கல்லை பத்தி? கல்லை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? பாறங்கல்னு சொல்லுவீங்க, அம்மிகள்னு சொல்லுவீங்க, குண்டுகள்னு சொல்றாங்க, ஜல்லிக்கல்னு சொல்லுவாங்க. மலைகளிலிருந்து உடைக்கப்படுகிற ஒரு சில கற்கள், சட்டிக்கல், நிறைய கல்கள் இருக்கிறது. ஆனாலும் விலையேறப்பட்ட ஸ்டோன் கல்கள் இருக்கிறது. நீங்க கோல்டு செயினோ இல்ல இதெல்லாம் போட்டு இருக்கீங்களா காதலெல்லாம், அதுலலாம் கல் வச்சிருப்பாங்க. அது என்ன கல்? டைமண்ட். ஜெம்கல்லா? டைமண்ட். டைமண்ட் கல், வஜ்ரம், அதெல்லாம் வைக்கிறது. அதெல்லாம் இப்ப பிளாட்டினம் கூட பாத்தீங்கன்னா, பிளாட்டினம் கூட கோல்டுல பாத்தீங்கன்னா கல் வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கற்களை டைமண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப விலையேறப்பட்ட கற்கள். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு கல் என்ன என்று சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறார் என்று சொன்னா, விலையேறப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறார். அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறது. அந்த கல்லு தான் கண்மலை என்று சொல்லி நடந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவருக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகரா இருக்கிறார். விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து நல்லவரா இருக்கிறார். விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஆனா விசுவாசியாத ஒரு மனிதர்களுக்கு, விசுவாசியாத ஒரு நபர்களுக்கு அவர் இடர்கிறதற்கான கல்லாய் அல்லது ஏதுவான கற்களாய் அவர் காணப்படுகிறார். இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடர்கிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இடர மாட்டார்கள். ஆனால் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடறி போவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்டு உங்களோடு நான் ஒரு சில காரியங்களை சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். கண்மலை அல்லது கல். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கண்மலையை விசுவாசிக்கிறவன் அல்லது இந்த மூளைக்கல்லை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எந்த கண்மலையை? இயேசுவாகிய கண்மலையை, இயேசுவாகிய அந்த மூளைக்கல்லை விசுவாசிக்கிறவன் என்ன பண்றது இல்லையா? வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா நிறைய
சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மனிதர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். நிறைய காரியங்களில் வெட்கப்பட்டு போகிறார்கள். அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள், அநேக காரியங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வெட்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மூளைக்கல்லா இருக்கிறதானே, கண்மலையா இருக்கிறதானே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு சகோதரன் அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான யாரா இருந்தாலும் அந்த மனிதர்கள் வெட்கப்பட்டே போவதில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. இந்த இடத்துல என்ன சொல்கிறது என்று சொன்னால் 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் நலமா இருக்கும். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்த பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்கள் அச்சாரமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலில் 2 கோத்திரத்துக்கு தடுக்கலின் கல்லும் இடதுக்கான கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாய் இருப்பார். யாருக்கு ஆண்டவர் கண்ணியா இருக்கிறார் என்று சொன்னார், யாருக்கு ஆண்டவர் சுருக்கா இருக்கிறார் என்று சொன்னார், அவிசுவாசிகளுக்கு, இயேசுவை விசுவாசியாளர்களுக்கு அல்லது இயேசுவை நம்பாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா இடர்கிறதான கற்களாய் காணப்படுகிறார். ஆனா விசுவாசிக்கிற ஒரு மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படியா இருக்கிறார்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவரே உங்களுக்கு அச்சாரமா இருக்கிறார், அல்லது அவரே உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறார், அவரே உங்களுக்கு மீட்பரா இருக்கிறார், அவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனமானது நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய கண்மலை எப்படிப்பட்ட கண்மலை என்று சொன்னால் உறுதியான ஒரு கண்மலை. இந்த கண்மலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கொண்டு வந்து தரக்கூடியதான கண்மலையா இருக்கிறது. இந்த கண்மலையாகிய இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் இடறி ஒரு நாள் போகிறது கிடையாது. இந்த இயேசுவை விசுவாசிக்காத ஒரு மனிதன் தான் இடறி போய்விடுவார். ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக முன்னாலே கடந்து வந்ததான ஒரு மனிதன், இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினதான ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்ததான ஒரு மனிதன் அநேக ஜனங்களை பார்த்து சொன்னால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அநேக ஜனங்களை மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து அநேக ஜனங்களை இயேசுவுக்குள்ள கொண்டு வந்ததான ஒரு மனிதன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து நல்லா அறிந்திருந்தார். இயேசு யார், அவர் ரட்சகர் என்பதை அறிந்திருந்தார். அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிந்திருந்தார். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அவன் சோர்ந்து போனான். ஒரு முறை ஏறதை அவன் எச்சரித்தான். எச்சரித்த நேரத்தில் நடந்தது என்று சொன்னால் இந்த யோவான் ஸ்நானகனை கொண்டு போய் சிறையில போட்டு விட்டார்கள். சிறையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு அவருடைய சீடர்கள் மூலமாய் ஞானஸ்தானம் கொடுத்து தேவ ஜனங்களா தேவ பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டு வந்தார். அப்படி மாற்றிக்கொண்டு வருகிறதான நேரத்தில் தான் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார், சொல்லுகிறார். இந்த இடத்துல யோவான் கேட்டு அனுப்புகிறார், சிறையிலிருந்து வருகிறவன் நீதானா, இல்ல வேறொருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா? நீதான் ரட்சகரா, இல்ல வேறொருவர் ரட்சகர் வரப்போகிறாரா? நீதான் மேசியாவா, இல்ல வேறொருவர் மேசியா வரப்போகிறாரா? நீதான் பாதுகாக்கக்கூடியவரா, இல்ல வேறொருவர் வரப்போகிறாரா? நீதான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து நிறுத்தி எல்லாருக்காக மறிக்க போகிறவரா, இல்ல வேறொருவர் வரப்போகிறாரா என்று சொல்லி ஒரு சந்தேகம் அவனுக்குள் வந்தது. அந்த சந்தேகத்தின் மித்தமாக நேராக என்ன செய்கிறார், ஆளை விட்டு அனுப்பி கேட்கிறார். அந்த சந்தேகத்தின் பேரிலே வந்து கேட்கிறாங்க ஆண்டவர் இடத்துல. அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரல் அடைகிறவன் எவனோ, அதாவது இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். என் நித்தமாக இடரல் அடையாமல் நான் தான் ரட்சகர் என்பதை
என்பதை தெளிவா அறிந்து கொள். வேறு ஒருவர் ரட்சகர் இல்லை, நான் தான் மீட்பர் என்பதை தெளிவா அறிந்து கொள், வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார். குருடன் பார்க்கிறார், முடவன் நடக்கிறார், ஊமை பேசுகிறார், செத்தவன் எழுந்துகிறார், மரித்தவரோ அதாவது மரித்தவரோ எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நீ போய் யோவானுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தியை கொண்டு வந்த மனிதர்களுக்கு சந்தேகத்தில் இருக்கிறதான யோவானுக்கு செய்தி அனுப்பினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இடரல் இருக்கக்கூடாது. அதாவது ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அவரிடத்துல சந்தேகம் இல்லாமல் அவரை விசுவாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்றோம் தெரியுமா, சந்தேகப்பட்டு விடுகிறோம். இது நடக்குமா, இது நடக்காம போயிடுமா, நம்ம கேட்கிற ஆண்டவரிடத்துல ஆண்டவர் உதவி செய்வாரா, உதவி செய்வாமல் போய்விடுவாரா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரை விசுவாசித்தார் கண்டிப்பா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அற்புதரா இருக்கிறார். நம்ம விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டார், ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யோவாஸ்தானகனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனா சந்தேகம் வந்த யோவாஸ்தானகனுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீ என்ன விசுவாசி, நீ இடரல் அடைய மாட்டாய், நீ என்ன விசுவாசி, என்ன நம்பு, நீ இடரல் அடைய மாட்டாய் என்று சொல்லி அவர் சொன்னார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்தார். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். கடல் மேல் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறதான நேரத்துல சீஷர்கள் எல்லாம் பயந்து போனாங்க. பயந்து என்ன செய்தார்கள் என்று தெரியுமா, ரொம்ப அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பயந்து போய் இது பேய் என்று சொல்லி பயந்து போனாங்க. ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் தான் பயப்படாது என்று சொன்னார். இதை சொன்னார், நான் தான் பயப்படாது என்று சொன்னார். சொன்னவர் காட்டு, அதாவது கடல் மேல் அவர் நடந்து வந்து அவர்களை பார்த்து சொன்னார், நான் தான் பயப்படாது என்று சொன்னார். உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரை நீரே ஆனால் நான் இந்த தண்ணீர் மேல் நடந்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ நடந்து வா என்று சொல்லி பேதுரு தண்ணி மேல நடந்தான். அதாவது கடல்ல குதித்து ஆண்டவருக்கு முன்னாலே அவன் நடந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரையே பார்த்து கொண்டு வரும் பொழுது அவன் தண்ணியில போகவில்லை, உள்ள அதாவது கடலுக்குள்ள போகவிடவில்லை. பைபிள் சொல்லுகிறது, காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை பார்த்த உடனே, அந்த பயங்களை கண்ட உடனே தனக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறதான தெய்வத்தையே